நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, மார்ச் மாதம் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய 8 பிரச்சனைகள் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடகம் ராசி, கடகம் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகத்திலேயே சிறந்தவங்கன்னு சொல்லாங்க. 12 ராசிகள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர்னு பார்த்தா நம்ம கடகம் ராசி மனிதர் தாங்க. என்னங்க அப்படி இவங்க கிட்ட சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா, இவங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலயே என்னமோ கடகம் ராசிக்காரங்களை உறவா பெற்ற ஒவ்வொருவரும் கொடுத்து வச்சவங்க தான். அது எந்த உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்த உறவு, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் கடகம் ராசிக்காரங்க விட்டு தர மாட்டாங்க. ஓடோடி போய் உதவி செய்வாங்க. அவங்கள வாழ்க்கையில 1008 கஷ்டங்கள் 1008 பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனைன்னு ஓடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உதவி பண்றதுக்கு ஓடிடுவாங்க. பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வா இருந்தாலும் சரி, தாங்கிட்ட பணங்காசு இல்லைனா கூட 4 பேர்த்துக்கிட்ட பிச்சு எடுத்தாவது பண விஷயத்துல உதவுவாங்க. இந்த மாதிரி தங்கமான குணம் இந்த காலத்துல யாருக்கிட்டேங்க இருக்கு? ஆனா நம்ம கடகம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது. தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு போயிடணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை பத்தி 4 பேரு புகழ்ந்து பேசினா கூட பரவாயில்ல, சபிச்சு பேசக்கூடாது. இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, இவன் பண்ண கெட்டதுக்கு தான் இவ இப்படி போயிட்டா, பையன் பசங்க கூட பிள்ளைங்க கூட இவனை பார்க்கலையா அப்படின்னு நம்மளை கேவலமா பேசக்கூடாது. பாரு, இந்த அளவுக்கு நல்ல குணம் இருந்துட்டு இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு நம்மளை பத்தி எல்லாரும் கஷ்டப்பட்டு பேசணும். இப்படி ஒரு மனுஷன் போயிட்டாரேன்னு பேசணும். அந்த மாதிரி பெருமை எனக்கு கிடைச்சா போதும். கோடி கோடியா சம்பாரிச்சு சொத்து பத்தி என் வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கிறத விட நல்ல குணத்தை சேர்த்து வச்சுட்டு போவேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் நம்ம கடகம் ராசிக்காரங்க. கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்களிடத்திலும் சம அளவு அன்பு காட்டக்கூடியவங்க. இது என்ன செடி தானே அப்படின்ட்டு செடியை பிடுங்கி கூட எறிய மாட்டாங்க. ஒரு பூச்செடி, ஒரு பூ இருக்குன்னு காட்டுக்குள்ள இருந்தாலும் அதை எப்படி என்ன பண்றது, அது பாவம், அதுவும் ஒரு உயிர் தானே நினைப்பாங்க. இந்த மாதிரி குணம்லாம் யாருக்குங்க இருக்கும்? ஐந்தறிவு ஜீவன் தன்னை வீட்டுல இருக்கிற கால்நடையா இருக்கட்டும், செல்ல பிராணியா இருக்கட்டும், அதுங்கிட்ட கூட பர்சனல் கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற மாதிரி கால்நடைகள் கிட்டையும் வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் கிட்டையும் போய் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையும் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு அவங்களையும் ஒரு உயிரா மதிச்சுட்டு, இந்த மாதிரி அற்புதமான குணமெல்லாம் 100ல ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். அதுதான் 100ல ஒருத்தவங்க தான் நம்ம கடகம் ராசிக்காரங்க. அவங்க குணம் மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க. குணம் வேணா கோடீஸ்வரர மாதிரி குணம், ஆனா வாழ்க்கைன்னு பார்த்தா நிம்மதி இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க. சொல்ல போனா கூட இருக்கிறவங்களே நம்பி ஏமாத்திடுவாங்க. இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு துரோகம் பண்றத கூட நம்ம கடகம் ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நல்லா இருக்கணும், அவன் கஷ்டம் என்னமோ தெரியாம நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்க. இந்த மாதிரி குணமெல்லாம் இந்த காலகட்டத்துல யாருக்குங்க இருக்கு? ஆனா நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வாழ்க்கைக்கு விடிவுகாலம் வரதானே செய்யும். அந்த விடிவு காலத்தை நம்பிதான் கடகம் ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா விடிவு காலம் வருங்க கடகம் ராசிக்காரங்களே. மனசை மட்டும் தளர வச்சாதீங்க. உடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் கைவிடாம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். முன்னேற்றமாத பாதை உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. முயற்சியை மட்டும் கைவிற்றாதீங்க, பொறுமையை கைவிற்றாதீங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் பொழுதும் சரி, ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி, முக்கியமா சொல்ல போனா வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கும் போதும் சரிங்க, பொறுமையை மட்டும் தயவு செஞ்சு கடைபிடிங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு செயலையும் செய்யக்கூடாது, ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. இந்த உலகத்திலேயே மிகவும் கொடூரமானது என்ன தெரியுங்களா? அருவாள்ல வெட்டணும்னா கூட அந்த காயம் புண்ணு ஆற வரைக்கும் தான் இருக்கும். ஆனா ஒருத்தவங்களை சொல்லால பேசிடுன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டம் உயிர் போக வரைக்கும் அவங்க மனசுல இருக்கதான் செய்யும். அதனால ஒருத்தவங்களை சொல்லால மட்டும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, அது மிகப்பெரிய பாவமாயிரும். அதனால ஒருத்தங்க கிட்ட ஒரு பேச்சு பேசும்போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம பேசணும். ஏன்னா நம்மளுக்கு அதனால பிரச்சனை வரக்கூடாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதனால பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். கடகம் ராசிக்காரங்களே, இந்த மார்ச் மாதத்துல 31 முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில முக்கியமா இருந்த 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. இந்த 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே முழுமையாக காணாம போக போகுதுங்க. படிப்படியா 8 கஷ்டங்கள் முக்கியமா இருந்துச்சு, அதே போயிருச்சு. நீ என்ன கஷ்டம் இருக்க போகுது? சொல்ல போனா அது எந்தெந்த 8 கஷ்டங்கள் என்ன
அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்த 8 பிரச்சனை முடிய போகுதுன்னு பார்க்கலாங்க. கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல சூரியன், சந்திரன், சனி, பாக்யஸ்தானத்துல ராகு, சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்துல குரு, அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் வலம் வராங்க. இந்த கிரக மாற்றம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை வைக்குதுங்க. 8 பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர போகுது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு எந்தெந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருந்த பிரச்சனைன்னு பார்த்தா கடன் பிரச்சனை. கடன் தொல்லைனா தாங்கவே முடியாது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. எப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரும், நம்ம சம்பாதிக்கிற காசு கடனுக்கே போயிருமாட்டிருக்குது. நான் வாங்குற சம்பளம் 15,000, இந்த 15,000த்துக்கு கடனுக்கு வட்டி கட்டியே போயிரும் போல. இப்படியே போனா நான் எப்படிதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்? என் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? குடும்பத்து செலவை எப்படி பாத்துக்கிறது? என் அப்பா அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவை எப்படி பாத்துக்கிறது? என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்க கடகம் ராசிக்காரங்களே. உங்க வாழ்க்கையில முக்கியமா இருந்த முதல் பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். இந்த பிரச்சனை மார்ச் 31 முடிவுக்குள்ள முழுமையாகவே முடிய போகிறது. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. நீங்க கடன் வாங்கிட்டு இருந்து வாழ்ந்த வாழ்க்கை போய் நீங்க 4 பேர்த்துக்கு கடன் தர மாதிரி உங்க வாழ்க்கை முழுமையா மாற்றம் வரப்போகுதுங்க. அடுத்ததாக என்ன பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா பயமில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இதனால் வரைக்கும் பயம் என்ற உணர்வு தான் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க நினைக்கிற விஷயத்தையும் செய்ய முடியாம தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். ஆனால் வரை வரக்கூடிய காலகட்டத்துல முயற்சியோட பயம் இல்லாம நீங்க நினைச்ச காரியத்தை செய்வீங்க. நினைச்சு சொல்ல மத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க. தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதம் மார்ச் 31க்குள்ள உங்க வாழ்க்கையில தைரியமும் தன்னம்பிக்கையும் பயமில்லாத உணர்வும் வரப்போகுது. மூன்றாவதாக உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு பார்த்தா திருமணம். இதுநாள் வரைக்கும் தடைபெற்று கொண்டிருந்த திருமணம் தடையின்றி நடக்க போகிறது. உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காதல் அனைத்துமே சக்சஸ் ஆகும். காதல் என்பது திருமணத்தில் போய் முடிய போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே. வேற என்னங்க வேணும்? நம்மளுக்குன்னு சரியான வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமான வாழ்க்கை தானே, அதுதாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. நாலாவதாக எந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்லைங்க, போகாத கோயில்ல பண்ணாத பிரார்த்தனை இல்ல, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா கடகம் ராசிக்காரங்களே? கண்ணீர் விடாதீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுது. சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அஞ்சாவதா என்ன பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தா நம்பிக்கை உணர்வு பிறக்க போகுது. உங்க அப்பா அம்மா குழந்தைங்க உங்களை கட்டின மனைவி கூட உங்களை புரிஞ்சுக்காம இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுத்திருப்பாங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் யாருமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்க மேல முழுமையான நம்பிக்கை வைப்பாங்க. நம்ம அப்பாட்ட சொன்னா சரியா இருக்கும், நம்ம கணவன் சொன்னா கரெக்டா இருக்கும், நம்ம புள்ள சொன்னா கரெக்டா இருக்குன்னு ஒவ்வொரு உறவுகளும் உங்க மேல நம்பிக்கை வைக்க போறாங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாத காரியத்தை கூட சக்சஸ் செஞ்சிருவீங்க. நம்ம கூட 4 பேர் இருந்தா நம்மளால செய்ய முடியாத வேலையை கூட செய்ய முடியல. அந்த மாதிரி தாங்க குடும்பம் அனைத்துமே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உறுதுணையாக இருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே. ஆறாவதாக அப்படி என்ன பிரச்சனை முடிவுக்கு வராது போகுதுன்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை. பூர்வீக சொத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. என்னங்க சொல்றது, எங்க தாத்தா பாட்டி சொத்து எனக்கு வர வேண்டியது எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. எனக்கு பணங்காசு பத்தி கூட பிரச்சனை இல்லை, எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த சின்ன குடிசை வீடு தான், அந்த வீட்டு இடத்த கொடுத்தா கூட போதும், அவங்களோட ஞாபகத்தை நான் வச்சுக்குவேன்னா நீங்க ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க. அந்த வேண்டுதல் எல்லாம் பழிக்க போகுது. உங்களுடைய தாத்தா பாட்டியோட பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. எப்பவுமே நமக்குன்னு எழுதப்பட்டிருந்தா நிச்சயமா நமக்கு வந்து சேரும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சண்டை கட்டி அதெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் இந்த காலத்துல பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. உறவுகள் கிட்ட சண்டை கட்டின்னு வச்சுக்கங்க, அப்புறம் அந்த உறவுகள்ல ஒரு நம்பிக்கை, ஒரு அந்த உறவா இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அடுத்தவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விதிவிலக்கா இருக்கணும், கோவப்படக்கூடாது. உறவுகள் மத்தியில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா மட்டும்தான் உறவுகள் நிலைத்து இருக்கும். அதை முழுமையா புரிஞ்சவங்க தான் நம்ம கடகம் ராசிக்காரங்க. அடுத்ததாக முடிவுக்கு வரப்போகும் 7வது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் கோர்ட்டு கேஸ்னு பலவிதமான பிரச்சனை, செய்யக்கூடாத பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருப்பீங்க.
உங்களுடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான பலன் வரப்போகுது. உங்க பக்கம் நான் இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கு சாதகமா தானே வரும். என்ன ஒண்ணுமே பிரச்சனையாவே இருக்காது. நீங்க பாட்டுக்கு பொட்டாட்டம் இருந்திருப்பீங்க. உங்க பக்கத்து காட்டுக்காரங்க ஒரு இடத்துல நடந்துட்டேன் அப்படின்னு ஒரு கேஸ் போடுவான். அதுக்காக பலவிதமான செலவு பண்ணிக்கிட்டு நடையா கோர்ட்டு கேஸ் நடந்து உங்க வாழ்க்கையில பணங்காசும் மனசும் கஷ்டப்பட்டதுதான் மிச்சங்க, வேற எதுவுமே இல்லை. 8வதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகிறது. நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே, ஏன் மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லையே, ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கையோட நிலை மாறுமா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் முருகர்கிட்ட வேண்டியிருப்பீங்க. முருகா, என் வாழ்க்கை எப்பப்பா மாத்தி கொடுப்பான்ட்டு முருகர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய மாத்த போறார். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடகம் ராசிக்கார நேயர்களே, இந்த மார்ச் மாதம் 31 முடிவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த 8 பிரச்சனைகளும் காணாம போக போகுது. உங்க வாழ்க்கையில நீ நிம்மதி மட்டும்தான். முக்கியமா இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகும்போது அப்புறம் என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? உடல்நிலை சீராக இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஆனா ஒண்ணுமே உங்க உடம்புல நோய் இருக்காது. இருந்தாலும் ஒரு பய உணர்வுனாலேயே உங்களுக்கு இல்லாத நோயை கூட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு வாயில புண்ணு வந்திருக்கும், நீங்க கூகுள்ல போன்ல டைப் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறின்னு போட்டிருக்காங்களே, நம்மளுக்கு புற்றுநோய் வந்துருச்சா, நீ அவ்வளவுதானா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், நம்ம பையனுக்கு வேலை வாங்கணும், இதுக்குள்ளேயே நம்ம போயிருவோமா, இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போக முடியாதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க கடகம் ராசிக்காரங்களே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாதீங்க. உயிர் தானே போனா போயிட்டு போதுன்னு விடவும் முடியாது. இருந்தாலும் பயக்க கூடாது. வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருப்புமான்னு தெரியாது. இருக்க வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடணும். பயந்து இருக்கிற வாழ்க்கையே வாழாம போயிடும். அப்படிதான் வந்தா வந்துட்டு போதே அப்படின்னு அசால்ட்டா விடணும். ஐயோ நம்மளுக்கு புற்றுநோய் வந்து ஆரம்ப கட்டமா அப்படின்னு நினைச்சு பயக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி ஹாஸ்பிட்டலே போயிருக்க மாட்டாங்க. போன்ல போட்டு பார்த்துட்டு வாயில சும்மா சாதாரண புண்ணுதான், சக்தி குறைபாடுனாலும் கூட வரும், இருந்தாலும் போட்டு பாட்டு அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்படி பயந்து உழுக்கரிச்சு இல்லாத நோய் இருக்கிற மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டல் போகமான்னு சொல்லி அது மூலமாவே சாப்பாட ஒரு 10-20 நாள், ஒரு மாசம் 2-3 மாசம் தனிமையிலேயே இருந்து இந்த கடகம் ராசிக்காரங்க வாழ்ற வாழ்க்கையை வாழாம போயிடுறாங்க. தன்னையே துன்புறுத்திக்கிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு என்னங்க ஆக போகுது? வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுட்டு போட்டு பயந்து அடுத்தவனுக்கு பயக்கிறது, நம்மளுக்கு உயிருக்கு பயக்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தா எப்படிங்க வாழ்க்கை வாழ முடியும்? கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்காது? வாழ்றதுக்காக தானே. நீ பயந்துகிட்டே இரு, நீ வாழ்க்கையை வாழாதுன்னு கடவுள் படைச்சிருக்காரு. ஒரு காரணத்தோட தான் ஒவ்வொரு உயிரையும் இறைவர் நம்மளை படைச்சு விடுறாரு. நம்ம காரணமே இல்லாத விஷயத்துக்கு பயந்துகிட்டு இருந்தா அவர் படைச்ச படிப்புக்கே ஒரு மதிப்பில்லாத மாதிரி போயிருமல்ல கடகம் ராசிக்காரங்களே. நீ ஒவ்வொரு நாளும் தைரிய உணர்வோட தன்னம்பிக்கையோட முயற்சியோட பாடுபட்டுட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தீரும். முயற்சி பண்ணா முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும். அது உங்களுடைய முயற்சி விடாமுயற்சிக்கு அளவே கிடையாது. நீங்களாம் அந்த உலகத்துல சாதிக்கலன்னா வேற யாருனாலையும் சாதிக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? மத்தவனால செய்ய முடியாத காரியத்தை கூட முயற்சி பண்ணா நம்மளால சாதிக்க முடியும் அசால்ட்டா சொல்லுவீங்க. அது எப்படி முடியாம போகும்? இந்த உலகத்துல கடவுள் படைச்ச உயிர்னால இந்த விஷயத்த செய்ய முடியாதா? வேலை செய்ய முடியாதா? படிக்க முடியாதா? நல்ல மதிப்பெண் பெற முடியாதா? ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வீட்டுல மாணவர்கள் கடகம் ராசியில படிக்கிற மாணவர் கணக்கு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டு பையனோட வீட்டுல அப்பா அம்மா கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் பாரு, பக்கத்து வீட்டு பையன் எப்படி மதிப்பெண் எடுத்திருக்கான், நீ என்ன இப்படி எடுத்திருக்கான்னு கடகம் ராசி மாணவனை பெத்தவங்க கேட்கும் போது இந்த பையன் சொல்லுவான், அடுத்தவங்களோட என்ன மதிப்பிட்டு பேசாதீங்க, ஒப்பிட்டு பேசாதீங்க. ஏன் என்னால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால இந்த உலகத்துல மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை இல்ல. அப்பா அம்மா கிட்ட கடகம் ராசியில பிறந்த அந்த சின்ன வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்லுவான், எனக்குன்னு ஒரு திறமை இருக்குதுப்பா, எனக்கு பாடுற திறமை இருக்குது, மதிப்பெண் எப்படியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு மதிப்பெண் எடுத்துருவேன், அதுக்குன்னு நான் 500 மதிப்பெண்ணுக்கு 450க்கு மேல மார்க் எடுப்பேன்னு பார்த்தா அது சொல்ல முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன், வர மார்க்கு தான் வரும். என் திறமை டான்ஸ் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப நடனம் ஆட பிடிக்கும், அதில் என்ன சேர்த்தி விடுங்க, நான் அதுல சேர்ந்தா என்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், நீங்க நினைக்கிறத விட சிறப்பா இருக்கும், நான் நிச்சயமா நல்ல பேர் வாங்குவேன், என் வாழ்க்கையில முன்னேறுவேன், நான் நல்லா இருக்கணும் தானங்கப்பா நினைக்கிறேன்னு அப்பா அம்மா கிட்ட கடகம் ராசி குழந்தைங்க புத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும், யார் எதிரிகள் கூட வெட்டி எரிஞ்சா கூட விருட்சமா
முளைச்சு வருவாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்க. அப்படி தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவங்க தான் நம்ம கடகம் ராசிக்காரங்க. மார்ச் 31 முடிவுக்குள்ள கடகம் ராசிக்காரங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுதுங்கிற மாதிரி வாழ்க்கையே மாறப்போகுது. பிரச்சனையே போயிருச்சு, இன்னி இவங்கள வாழ்க்கையில கஷ்டமா இருக்க போகுது, சந்தோஷம் மட்டும்தாங்க. கடகம் ராசிக்காரங்களே, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாம முயற்சியோட போராடிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு முருகரோட மந்திரத்தை சொல்லுங்க, நல்லதுதாங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.